தசம பாகம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. வேதபாரகரும் பரிசேயரும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள மிகவும் சிறிய காரியங்களுக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தின் மிகவும் முக்கியமான உபதேசங்களில் கவனக்குறைவாக இருந்து அவற்றை அசட்டை செய்து விடுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை பூரணமாக கடைபிடிக்காமல் அரைகுறையாக கடைபிடிக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தில் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய பிரமாணம் எதுவாக இருந்தாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிரமாணம் அனைத்திற்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் வேதபாரகரும் பரிசேயருமோ தங்களுக்கு பிடித்தமான பிரமாணத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து மற்றவற்றை அசட்டை செய்து விடுகிறார்கள். இவர்கள் சிறிய காரியங்களை செய்கிறார்கள், பெரிய காரியங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். தசம பாகம் செலுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஒர்த்தலாமிலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசம பாகம் செலுத்துகிறார்கள். இவற்றில் தசம பாகம் செலுத்தும் போது இவர்களுக்கு அதிக செலவு இராது. எது செலவு குறைந்ததோ அதை சந்தோஷமாக செய்கிறார்கள். தங்களிடத்தில் உள்ள எல்லாவற்றிலும் தாங்கள் தசம பாகம் செலுத்துவதாக இவர்கள் பெருமைப்படுகிறார்கள். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று பரிசேயன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தசம பாகம் செலுத்துவது இவர்களுடைய கடமை. இவைகளை விடாதிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். ஜனங்கள் மத்தியில் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்றும் தங்களுடைய பக்தியை எல்லோரும் புகழ வேண்டும் என்றும் தாங்கள் தசமபாகம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் பரிசேயரும் வேதபாரகரும் விரும்புகிறார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். தாங்கள் கூறும் உபதேசத்தின் பிரகாரம் இவர்கள் நடந்து கொள்வதில்லை. வேத வாக்கியங்களில் இவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கற்றுக்கொண்ட வேத வாக்கியம் இவர்களுடைய உள்ளத்திற்குள் போய் சேரவில்லை. நாமும் சுவிசேஷத்தை கேட்கும்போது அதன் சத்தியத்திற்கு பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பிடித்த சத்தியத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்துவிட்டு மற்றவற்றிற்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. சுவிசேஷத்திற்கு நாம் பூரணமாக கீழ்ப்படியவில்லை என்றால் நமது ரட்சிப்பு உறுதியாக இராது. நீதி, இரக்கம், விசுவாசம் ஆகியவை நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கும் மிகவும் முக்கியமான சத்தியங்களாகும். பரிசேயரும் வேதபாரகரும் இந்த முக்கியமான சத்தியங்களை விட்டுவிடுகிறார்கள். தேவனுடைய பிரமாணங்கள் அனைத்துமே முக்கியமானவை. நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் சத்தியம் எல்லாமே மிகவும் முக்கியமான பிரமாணமாகும். மனுஷர் மீது நாம் கிருபையும் இரக்கமும் காண்பிப்பது, தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது, தேவனிடத்தில் பயபக்தியோடு இருப்பது ஆகியவற்றை உபதேசிக்கும் வார்த்தைகள் எல்லாமே மிகவும் முக்கியமானவை. நன்மை இன்னதென்று தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து நம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை கர்த்தர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதுவே கீழ்ப்படிதல். பலியையும் தசம பாகத்தையும் பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். தேவன் பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். தெய்வீக வெளிப்பாட்டில் நீதியும் இரக்கமும் விசுவாசமும் சேர்ந்தே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. தேவன் தமது சத்தியத்திலும் தமது நியாய பிரமாணத்திலும் மகிமையடைகிறார். தசம பாகம். மோசேயின் பிரமாணத்திற்கு முன்பாக தசம பாகம் செலுத்துதல். மோசேக்கு 430 வருஷங்களுக்கு முன்பாகவே தசம பாகம் செலுத்தும் வழக்கம் இருந்தது. மோசேயின் பிரமாணத்தின் பிரகாரம் தசம பாகம் செலுத்துதல் கர்த்தருடைய கட்டளை. தசம பாகம் செலுத்துவதன் நோக்கம் லேவியருக்காக, ஆசாரியருக்கு தசம பாகத்தில் தசம பாகம், ஏழைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் 3 வருஷங்களில் ஒருமுறை தசம பாகத்தில் தசம பாகம், தேவனுடைய ஆலயத்தின் பண்டக சாலைக்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, ஒவ்வொரு வருஷமும் பண்டிகையின் மற்ற காணிக்கைகளோடு தசம பாகத்தையும் கொண்டு வர வேண்டும். தசம பாகம் கர்த்தருக்கு உரியது. தசம பாகத்தை எங்கு கொண்டு வர வேண்டும்? தசம பாகத்திற்கு கடன்பட்டால் அதற்கு 20% கூடுதலாக செலுத்த வேண்டும். தசம பாகத்தை மாற்றினால் இதையும் மாற்றப்பட்டதையும் சேர்த்து செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தசம பாகம்
கிறிஸ்து உபதேசம் பண்ணினார். பவுல் உபதேசம் பண்ணினார். கோவில்களை கொள்ளையிடக்கூடாது. உபதேசியார்கள் செலுத்த வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக தேவன் நியமித்திருக்கிறார். தேவன் தங்களை ஆசீர்வதிப்பதற்கு விசுவாசிகள் தசமபாகம் செலுத்த வேண்டும். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் நித்தியமானது. ஆபிரகாமின் பிள்ளைகள் அதனால் ஆதரிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமின் பிள்ளைகள் அவனுடைய பாதைகளில் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். தசமபாகம் செலுத்துதல் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்வதற்கும் அடையாளம். தசமபாகம் செலுத்துவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படிவதனால் வரும் ஆசீர்வாதங்கள். தேவனுடைய பண்டகசாலை நிரம்பி இருக்கும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் குறைவில்லாமல் இருப்பார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் வரும். தசமபாகம் செலுத்தியவர்களுக்கு எடுத்துக்காட்டுகள்: ஆபிரகாம், யாக்கோபு, ஆபிரகாமில் லேவி, எசேக்கியாவும் இஸ்ரவேலும், நெகேமியாவும் இஸ்ரவேலும், மாயக்காரர், விசுவாசிகள். தசமபாகம் செலுத்துவதற்கு பதிலாக வேறு எதையாவது செய்யலாம் என்று புதிய ஏற்பாட்டில் எந்த வசனமும் கூறவில்லை. ஒர்த்தலாம் என்பது ஒரு நறுமணமுள்ள செடி. வெந்தயம் என்பது சமையலுக்கு பயன்படும் பொருள். சீரகம் என்பதும் சமையலுக்கு பயன்படும் பொருள். மார்க்க பிரகாரமான சடங்குகளை விட தேவனுடைய நீதியும் இரக்கமும் விசுவாசமும் முக்கியமானவை. தசமபாகம் செலுத்திவிட்டு எப்படியும் நாம் ஜீவிக்கலாம் என்று நமக்கு இஷ்டமானபடி ஜீவிக்க கூடாது. தசமபாகம் செலுத்துவதை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் தசமபாகத்தை பற்றி கூறப்பட்டிருப்பதினால் அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தசமபாகம் செலுத்த வேண்டியதில்லை என்று கருதக்கூடாது. ஆகையினால் நாம் தசமபாகமும் செலுத்த வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியமும் ஜீவிக்க வேண்டும்.